திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்வான மகாதீபம் இன்று ஏற்றப்படுகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை காணலாம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. கார்த்திகை தீபம் என்றதும் பக்தர்களின் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை மகாதீபம் தான். கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீபச் சுடரே போற்றி. சிவவும் நம சிவாய. தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனே போற்றி. ஹரவும் நம சிவாய. நினைத்தாலே முக்தி தரும் அற்புத தலம் எனும் சிறப்பு பெற்ற திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை அன்று 2668 அடி மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது மகாதீபம். 5.25 அடி உயரமும் 300 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் 3500 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 1000 மீட்டர் காடா துணியாலான திரியின் மூலம் இந்த மகாதீபம் ஏற்றப்படும். இதனை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் திரள்வார்கள். திருவண்ணாமலையின் மீது ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் குறித்து எழுதப்பட்ட வரலாறு ஏதும் இல்லை என்றாலும் திருக்கார்த்திகை திருநாள் பற்றி பல புராண கதைகள் கூறுகின்றன. சிவபெருமான் ஜோதி வடிவில் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சியளித்த நாளே திருக்கார்த்திகை திருநாள் என்று பலராலும் போற்றப்படுகிறது. சிவபெருமான் அக்கினி ஜோதியாக காட்சியளித்த இடமே திருவண்ணாமலை என புராண கதைகள் சொல்கின்றன. ஆகையால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீப திருநாள். மகாதீபமானது கார்த்திகைக்கு கார்த்திகை நாளொரு ஜோதி மலைநுழையர் காட்டாய் நிற்போம். இதை பார்த்தோர் கண்டோர் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தாலும் பார்த்தவர்களை நாம் கண்டாலும் கண்டவர்களை நாம் கேட்டாலும் 21 தலைமுறைக்கு முக்திவரம் கொடுப்போம் என்று கூறப்படுகிறது. சைவ சமய நம்பிக்கைகளின்படி பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்கினி தலமாக கருதப்படுகிறது. அங்கு கார்த்திகை திருநாள் என்பது முக்கிய நாளாக இருந்ததை சில கல்வெட்டுக்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அண்ணாமலையார் கோவிலில் கிடைத்த முதலாம் ராஜேந்திர சோழனின் கிபி 1031 ஆண்டு கல்வெட்டு கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்தருளுவதை பற்றி கூறுகிறது. மகா தீபத்திற்கு முன்பாக கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலை அண்ணாமலையார் சந்நிதியில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீபத்தில் இருந்து மேலும் 5 தீபங்கள் ஏற்றுவார்கள். பின்னர் அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். பரம்பொருளான சிவபெருமான் பல வடிவங்களில் இருக்கிறார். அவரே பரம்பொருள் என்ற ஒருவராகவும் உள்ளார் என்பதுதான் இதன் தத்துவம். பின்னர் அண்ணாமலையார் அருகில் வைக்கப்பட்ட தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மகாதீபம் ஏற்றப்படும். அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. அதற்கு முன்னதாக கோயில் மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை காண முடியும். இந்த கார்த்திகை தீபத்திலே விசேஷமானது பஞ்சமூர்த்திகளும் மலையை பார்த்து அமர்ந்து இருக்க சரியாக 6 மணி அளவிலே மலை உச்சியிலே 1000 கோடி சூரியன்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு தேஜஸ், எப்படி ஒரு ஒளி நமக்கு கண்களிலே படுமோ அப்படி